ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இருதலை நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல பாலியல் வன்கொடுமையில ஒரு 4-5 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு 15 வயசு சிறுமிய மணிகண்டன் என்பவர் ஆசை வார்த்தையை தூண்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு விட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு எப்ப தெரிய வந்தது, வீட்டுல இருக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா நேத்து தெரிய வந்திருக்கு. நேத்து தெரிய வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது 5 மாசம் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த சின்ன பொண்ணு. ஸோ மணிகண்டன் மேல போக்சோ ஆக்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அதே சேலம் மாவட்டத்துல நங்கவலின்ற சின்ன வில்லேஜ்ல 16 வயசு சிறுமிய ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணு ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க. அதுவும் வழக்கு பதிவு செஞ்சு போக்சோல அவர் மேல போக்சோ பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வாடகை இருக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனருடைய பையன் அந்த வாடகை இருக்கிறவருடைய பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. ஸோ இது எங்க போய் முடிவு போகுதுன்னே எதுவும் புரியல. இது எப்படிதான் ஸ்டாப் பண்றதுன்னு யாருக்குமே புரியல. எல்லார் வீட்லயும் இருக்க பெண்களை பாதுகாப்பா பாத்துக்குங்க. இது ஒரு அவேர்னஸ் தான். உங்க வீட்டு பெண்களை நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். கொஞ்சம் நீங்க பாதுகாப்பா பாத்துக்குங்க. வெளியே போகும்போது பெண்களுக்கு கூட சப்போர்ட்டா போங்க. இல்லையா, அன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். கையில ஒரு வெப்பனை கொடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, 10th படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மொபைல் யூஸ் பண்றதை நிறுத்துங்க. நீங்க மொபைல் யூஸ் பண்றதால ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. அதனால நிறைய விளைவுகள் வருது. புரிஞ்சுக்குங்க. நீங்களாம் வந்து மைனர் பொண்ணுங்க, மேஜரான பொண்ணு கிடையாது. எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாத பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்களாம். ஸோ அதன்படி வீட்டில் சொல்ற பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு நடந்துக்குங்க. நீங்களா முடிவு எடுக்காதீங்க. சரிங்களா? வீட்டில் பேரண்ட்ஸும் பொண்ணுங்களை பார்த்துக்குங்க. நன்றி.